ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். பேசினது யார்? அமைச்சர் சம்பத் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சார் தனுஷ் அரசியலுக்கு வர போகிறதெல்லாம் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு, வந்துருவாராம். விஜய் பாணியில் அவரும் அரசியலில் குதித்து அவரோட பாணியவே ஃபாலோ பண்ணி இதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சம்பத் அவர்கள் ரொம்ப பொறுப்பாக பதில் சொன்னார். என்னென்னா, ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் மக்களை சந்திக்கலாம், யார் வேணாலும் எங்களுக்கு ஆட்சி கொடுங்க, எங்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் டிசைட் பண்ண வேண்டியது மாண்புமிகு மக்கள். அவங்க தான் டிசைட் பண்ணுவோம். இப்போ எங்களை அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. மக்களுடைய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு தன்னடக்கத்தோடு பேசியிருக்காரு அமைச்சர் சம்பத் அவர்கள். அதாவது ஜனநாயக நாடு, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் மக்களை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கேட்கறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. அதில் யாரும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அவங்க பாணியில் செய்கிறாங்க. ஆனால் யார் தங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுவது மாண்புமிகு மக்கள், மதிப்புமிக்க மக்கள் தான் முடிவு செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் ஜனநாயக நாட்டில் எல்லாருமே செய்யலாம், அது யாருக்கும் இது கிடையாது. அவங்களுடைய பாதையில் அவங்க பண்ணட்டும். ஸோ மக்கள் முடிவு எதாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு மக்கள் எங்களை ஏற்றிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களை இன்னைக்கு மக்கள் ஏற்றிருக்காங்க. அதனால ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன்.